இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக ஒரு கேரட் பீட்ரூட் பொரியல் பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா கடுகு பொரிஞ்சு வரணுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வரணும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே தீஞ்சிரும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தூளாக, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணுங்கிறவங்க 2 மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் பீட்ரூட் நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 கேரட் வந்து நறுக்கி வச்சுருந்தேன், அந்த கேரட்டையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடியில் நம்ம வதக்கி விட்டது எல்லாத்தையும் வந்து நம்ம மேலே வர மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் வந்து நறுக்கி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதோடவே இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கான உப்பு அளவு பார்த்து போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு உடைச்ச தேங்காய் தண்ணியை அதில் வந்து ஊற்றிக்கிறேன். எப்போவுமே தேங்காய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். காய்க்குள்ளாரையும் அந்த தேங்காய் தண்ணி உள்ளார போகிறதுனால நல்லா அதிலே வேகிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் தேங்காய் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேகணும். 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து வெந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. சர்வ் பண்ண தயாராக இருக்குது.